ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மதி மேக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்தா எப்படி ஆட் பண்ணுறது, சப்ராக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்தோம். அது இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணுறது, அதுக்கு சம் கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், சம் போடலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் பாருங்கள். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதோட ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதை பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ஃபஸ்ட்டு இதை நான் ஏன்ற மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஏன்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x3. ஓகேவா? பின்ற மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x2. ஓகேவா? இப்போ ஏபியோட ஆர்டர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அதுக்கு ஆர்டர் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டு மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஏல உள்ள, அதாவது ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் உள்ள காலம்ஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸும் பியில் உள்ள ரோஸ், நம்பர் ஆஃப் ரோஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், ஏபியை ப்ராடக்ட் பண்ண முடியும். ஓகேவா? இங்கே ஈக்குவலாக இருக்கா? இப்போ 3x3 3x2. இப்போ நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் பி. ஓகேவா? அவங்களுக்கு தெரியலனா ஈஸியாக நீங்கள் எடுத்து எழுதிக்கலாம். இப்போ 3x3, இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் 3x3 எழுதுறேன். அடுத்து ரெண்டாவது மேட்ரிக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 3x2. அப்போ அதுக்கு கீழே வர்ற மாதிரி எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஏபியோட ப்ராடக்டை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ ஆர்டர் என்ன, ஏபியோட ஆர்டர் என்னன்னா பேலன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஏபியோட ஆர்டர். பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்குது, 3x2. அப்போ ஏபியோட ஆர்டர் என்ன கிடைக்கும், 3x2ன்னு கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு புரியுதா? ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணணும்னாலே என்ன, எப்படி இருக்கணும், இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ரெண்டு மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். இதை செக் பண்ணிட்டு தான் என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், எப்படி ப்ராடக்ட் பண்ணுறது ரெண்டு மேட்ரிக்ஸை அப்படிங்கிறதுக்கு இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இப்போ 2 மேட்ரிக்ஸ் இருக்கா? இப்போ இதுக்கும் நம்ம ஆர்டர் பார்க்கலாமா? ஆர்டர் பாருங்கள், எத்தனை ரோஸ் இருக்குது, 1 2 3, 3 ரோ இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது, 1 2 காலம்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்ன, 3x2. நெக்ஸ்ட்டு அடுத்த மேட்ரிக்ஸில் பாருங்கள், இதில் எத்தனை ரோஸ் இருக்குது, 1 2 காலம்ஸ், 1 2 3. ஓகேவா? 3 காலம்ஸ் இருக்குது. அப்போ இதோட ஆர்டர் என்ன, 2x3. இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா? இப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் என்ன பண்ண முடியும், ப்ராடக்ட் பண்ண முடியும். அப்போ பேலன்ஸ் உள்ளது தான் நமக்கு என்னது, ஆர்டராக வரும். ஏபியோட ஆர்டர்னு பார்த்தீங்கன்னா 3x3. இங்கே வந்துருச்சா, 1 2 3, 3 ரோ, 1 2 3, 3 காலம். அப்போ 3x3. புரியுதா? இதுலேருந்தே செக் பண்ணியாச்சா? இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸசைஸ் எக்ஸாம்பிளில் உள்ள சம்மெல்லாம் செய்வோம். ஓகேவா? இப்போ எப்படி ப்ராடக்ட் பண்ணுறதுன்னு பாருங்கள். எப்போவுமே மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டில் உள்ள மேட்ரிக்ஸில் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னா, ரோவை மட்டும்தான் சூஸ் பண்ணுவீங்க. செகண்ட் உள்ள மேட்ரிக்ஸில் காலம்ஸை சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டில் ரோ, செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேட்ரிசஸ் ஆர் மல்டிப்ளைடு பை மல்டிப்ளையிங் த எலமெண்ட்ஸ் இன் எ ரோ ஆஃப் த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் by the elements in a column of the second matrix and adding the results. ஓகேவா? கிடைக்கிற வேல்யூவை என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதை பாருங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு ரோ, இப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் என்ன எடுத்துக்கணும், ரோ தான் பார்க்கணும் நம்ம, காலம் எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எப்போவுமே ரோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, செகண்ட் மேட்ரிக்ஸில் காலம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இதில் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம்ங்கிறது தான் நம்ம ப்ராடக்ட் பண்ணுற மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். இப்போ மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு ஜி, அதுலேயும் ஃபஸ்ட் எலமெண்ட்டோட மல்டிப்ளை பண்ணும். அப்போ ஏ இன்ட்டு ஜி, ஏஜி. அடுத்து பிகேன்னு வரும். அப்போ அது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஓகேவா? ப்ளஸ் போடணும் சென்டரில், ஏஜி ப்ளஸ் பிகே. நெக்ஸ்ட்டு அடுத்த எலமெண்ட்டுக்கு போகிறீங்க. ஃபஸ்ட்டு எலமெண்ட் இதோட முடிஞ்சிருச்சு. அடுத்த எலமெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், அதே ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலமாக சூஸ் பண்ணிக்கணும். இப்போ மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஏஹெச் ப்ளஸ் பிஎல் வந்துருச்சா, செகண்ட் எலமெண்ட். அடுத்து தேர்ட் எலமெண்ட்டுக்கு போகிறீங்க. அப்போ என்ன பண்ணுவீங்க, அதே ஃபஸ்ட் ரோ தேர்டு காலமாக சூஸ் பண்ணிக்குவீங்க. அப்போ ஏஐ ப்ளஸ் பிஎம். ஓகேவா? அது தேர்ட் எலமெண்ட். இதே சேம் ப்ரொசீஜர் தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க, செகண்ட் ரோவை சூஸ் பண்ணுவீங்க. ரோ மட்டும்தான் அடுத்தடுத்ததை சேஞ்ச் பண்ணுவீங்க. இங்கே அதே ப்ரொசீஜர் தான். செகண்ட் மேட்ரிக்ஸில் செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ தேர்ட் காலம், அதோட வேல்யூஸ் தான் இங்கே வரும். நெக்ஸ்ட்டு
தேர்ட் ரோவை சூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் ரோவில் உள்ள வேல்யூஸ்க்கெல்லாம் என்ன பண்ணணும், தேர்ட் ரோவை சூஸ் பண்ணுவீங்க. தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், இதில் ஃபஸ்ட்டு செகண்ட் 3 மூணையுமே சூஸ் பண்ணுவீங்க. இதில் ரோ மட்டும் 1 தான் சூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? அப்போ இதில் தேர்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம், தேர்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம். ஓகேவா? இப்போ வர்ற வேல்யூஸை என்ன பண்ணணும், ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஏபியோட ப்ராடக்ட். ஓகேவா? ப்ராடக்ட் ஆஃப் ஏபி கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இதுக்கு சம் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ப்ராடக்ட் ஆஃப் மேட்ரிக்ஸ், அதாவது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. அப்போ எதெல்லாம் இது சாட்டிஸ்ஃபை பண்ணும் பண்ணாது அப்படிங்கிறது இருக்குது. ஃபஸ்ட்டு காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்படேட்டிவ் என்ன சொல்லிட்டாங்க, நாட் காம்படேட்டிவ் இன் ஜென்ரல். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னா என்னென்னா ஏபி ஈக்குவல் டு பிஏ, அதுதான் காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சொல்லுவோம். ஏயையும் பிஏயும் மல்டிப்ளை பண்ணாலும் பிஏ ஏயால் மல்டிப்ளை பண்ணாலும் ஈக்குவலாக வரணும். ஆனால் மேட்ரிக்ஸில் என்ன ஆகாது, சேமாக வராது. இப்போ ஏ இஸ் ஆர்டர் ஆஃப் எம் கிராஸ் என், பி ஆர்டர் ஆஃப் என் கிராஸ் பி, n cross p. Then AB defined but BA is not defined. Even if AB and BA are both defined, it is not necessary that they are equal. அப்போ AB நீங்கள் தனியாக கண்டுபிடிப்பீங்க, BA கண்டுபிடிப்பீங்க, ஆனால் அது எப்படி இருக்காது, ஈக்குவலாக இருக்காது. அப்போ மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் எதை சாட்டிஸ்ஃபை பண்ணாது, காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. Matrix multiplication is distributive over matrix addition. Distributive property satisfy பண்ணும். A into B plus C is equal to AB plus AC. இது right distributive property. ஓகேவா? நெக்ஸ்ட் A plus B into C is equal to AC plus BC. இது left distributive property. இது ரெண்டையுமே என்ன பண்ணும், satisfy பண்ணும். commutative property satisfy பண்ணாது, distributive property satisfy பண்ணும். நெக்ஸ்ட் matrix associative. Multiplication is always associative. If A, B, C are M cross N, N cross P, P cross Q matrices respectively, then AB into C is equal to A into BC. எப்போவுமே என்ன பண்ணும், அசோசியேட்டிவ் லாவை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகேவா? இதெல்லாம் நீங்கள் சம் செய்யும்போது உங்களுக்கு புரியும், வெரிஃபை பண்ணும்போது உங்களுக்கு புரியும். மல்டிப்ளிகேஷன் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் பை ஏ யூனிட் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸை எதால் மல்டிப்ளை பண்ணலாம், யூனிட் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அகெயின் என்ன தான் வரும், ஏ தான் வரும். ஓகேவா? யூனிட் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு தெரியும்ல உங்களுக்கு, யூனிட் வேல்யூ. இப்போ 2x2ல் யூனிட் மேட்ரிக்ஸ்னால் 1 0 0 1 போடுவீங்க. இதுதான் யூனிட் மேட்ரிக்ஸ். ஓகேவா? ஒரு மேட்ரிக்ஸை அதோட யூனிட் மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும், அதே சேம் மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம எக்ஸசைஸில் உள்ள சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் 3.19ல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த ஆர்டர் ஆஃப் த ப்ராடக்ட் மேட்ரிக்ஸ் ஏபி இஃப் ஆர்டர் ஆஃப் ஏபி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஏபியோட ஆர்டர் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ சொல்லி கொடுத்தல உங்களுக்கு அதே சேம் மெத்தட் தான். ஓகேவா? இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ இருக்குது, ஆர்டர் ஆஃப் பி இருக்குது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர்டர் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். அது ஒரு 5 கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஆர்டர் ஆஃப் ஏ ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு நான் இங்கேயே செய்கிறேன். இப்போ ஆர்டர் ஆஃப் ஏ என்ன கொடுத்துருக்காங்க, இப்போ ஏபி எழுதிக்கோங்க. ஆர்டர் ஆஃப் ஏ வந்து 3 x 3 கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் ஆர்டர் ஆஃப் பி எழுதும்போது இதுக்கு நேராக எழுதிக்கோங்க. எது ரெண்டும் சேமாக இருக்கணும், இதில் உள்ள காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸில் உள்ள ரோவும் சேமாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா, இப்போ இதை சர்க்கிள் பண்ணிவிடுங்க. இப்போ சேமாக உள்ளதை சர்க்கிள் பண்ணிவிடுங்க. அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கோ அதுதான் என்னது, ஆர்டர் ஆஃப் ஏபி. அப்போ ஏபியோட ஆர்டர் என்ன கிடைக்கிது நமக்கு, ஆர்டர் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு 3 x 3. பேலன்ஸ் என்ன இருக்குது, 3 x 3. அதே மாதிரி இதுக்கு பார்க்கலாமா, இதுக்கு பார்த்தீங்கன்னா 4 x 3 3 x 2. இப்போ இது ரெண்டும் தானே சேமாக இருக்கணும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 x 2. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, 4 x 2. ரொம்ப ஈஸி தானே. நீங்கள் எழுதும்போது இதுக்கு கீழே வர மாதிரி கூட எழுதிட்டு செய்யலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் 4 x 2 2 x 2. அப்போ இது ரெண்டையும் பாருங்கள் சேமாக இருக்கா. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 x 2. இப்போ ஆர்டர் ஆஃப் ஏபி என்ன கிடைக்கும், 4 x 2. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் 4 x 5 5 x 1. அப்போ 4 x 5 எப்படி எழுதணும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஏ வந்து 4 x 5 உங்களுக்கு புரியுதுங்கிறதுக்காக நான் டேரெக்டாக எழுதுறேன். அடுத்து பி வந்து 5 x 1. ஓகேவா? இப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கணும். சேமாக இருக்கா. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது, 4 x 1. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 1 x 1 1 x 3. இப்போ 1 1 1, அதாவது இதில் உள்ள காலமையும் இதில் உள்ள ரோவையும் பார்க்கணும், மாற்றி பார்த்துடக்கூடாது. இதையும் பார்த்துடக்கூடாது. ஓகேவா? ஏ மேட்ரிக்ஸில் உள்ள காலம் நம்பர் ஆஃப் காலம், பி மேட்ரிக்ஸில் உள்ள நம்பர் ஆஃப் ரோ. இப்போ
இப்போ ஈக்குவலாக இருக்குது. அப்போ பேலன்ஸ் 1 cross 3. அவ்வளோதான், சிம்பிள். ஓகே, நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இதே மாதிரி தான். இஃப் ஏ இஸ் ஆஃப் ஆர்டர் பி கிராஸ் கியூ அண்ட் பி இஸ் ஆஃப் ஆர்டர் கியூ கிராஸ் ஆர், வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ? ஓகேவா, ஏயோட ஆர்டர் என்ன கொடுத்துட்டாங்க? பி கிராஸ் கியூ. ஓகேவா, இங்கே சைட்லேயே செய்யலாமா? ஏயோட ஆர்டர் பி கிராஸ் கியூ. நெக்ஸ்ட்டு பியோட ஆர்டர் என்ன கொடுத்துட்டாங்க? கியூ கிராஸ் ஆர். கியூ இங்கே எழுதிடலாமா? இதோட காலமும் இதோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். கியூ கிராஸ் ஆர். அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஏபியோட ஆர்டர் என்ன கிடைக்கும்? பி கிராஸ் ஆர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க? வாட் இஸ் த ஆர்டர் ஆஃப் ஏபி அண்ட் பிஏ? ஏபி கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து பிஏ போட்டு பார்க்கலாமா? பி வந்து கியூ கிராஸ் ஆர், ஏ வந்து என்னது? பி கிராஸ் கியூ. அப்போ பிஏ எங்கே போடணும்? இங்கே ஆருக்கு கீழே வர மாதிரி போடணும், இங்கே காலம்க்கு கீழே. பி கிராஸ் கியூ. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கா? இல்லை. இப்போ ஆர் நாட் ஈக்குவல் டு பி. இது ரெண்டும் என்ன இல்லை? சேமாக இல்லை. அப்போ இதில் என்ன கண்டுபிடிக்க முடியாது? டிஃபைன் பண்ண முடியாது. பிஏ டிஃபைன் பண்ண முடியாது. அப்போ என்ன எழுதுவீங்க? நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஏ நாட் ஈக்குவல் டு, சாரி, நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பி. இப்போ பிஏ தானே நம்ம ஃபைன் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பி நாட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ. ஓகேவா, அப்போ நாட் ஈக்குவல் டு அப்படின்னா பிஏ இஸ் நாட் டிஃபைன்டு. நாட் டிஃபைன்டு. புரிஞ்சுதா? இப்போ பிஏங்கிறது ஆர்டர் நம்ம என்ன பார்க்கணும், என்ன செக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு? நம்பர் ஆஃப் காலம்ஸ், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமையும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணணும். அப்போ இங்கே நமக்கு ஈக்குவலாக இல்லை. அப்போ ஈக்குவலாக இல்லைன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியாது? பிஏவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ண முடியாது. ஓகேவா, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ ஹேஸ் ஏ ரோஸ் அண்ட் ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ். ரோஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ஏங்கிற மேட்ரிக்ஸ்க்கு ஏ ரோஸ் இருக்கான், ஏ ப்ளஸ் 3 காலம்ஸ் இருக்கான். அப்போ ஆர்டர் எழுதும்போது நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3. பி ஹேஸ் பி ரோஸ் அண்ட் 17 மைனஸ் பி காலம்ஸ். ஓகேவா, இப்போ இதோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அண்ட் இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட், ஃபைண்ட் ஏ கமா பி. இப்போ நம்ம ஏ கமா பியோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா, இப்போ கிவன் என்னென்ன கொடுத்துருக்காங்க? ஏயோட ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஏயோட ஆர்டர் என்னது? ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3. நெக்ஸ்ட்டு பியோட ஆர்டர் என்னது? பி கிராஸ் 17 மைனஸ் பி. ஓகேவா, இப்போ இது ஏயோட ஆர்டர், பியோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ இன்னொன்று என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க? இஃப் போத் ப்ராடக்ட்ஸ் ஏபி அண்ட் பிஏ எக்ஸிஸ்ட். ஏபி பிஏ ரெண்டுமே எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அப்போது ஏபியோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இஃப் ஏபி எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ ஏபியோட ஆர்டர் எழுதுவோமா? அப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தானே ஏபி எக்ஸிஸ்ட் ஆகும். அப்போ இதோட காலமும், ஏயோட காலமும் பியோட ரோவும் சேமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? அதை ப்ராடக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா, அப்போ அதே மாதிரி வேணால் எழுதிக்கோங்க. இப்போ ஏயோட ஆர்டர் என்னது? ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3. பியோட ஆர்டரை எப்படி எழுதுவீங்க? ஈக்குவலாக வர மாதிரி எழுதிக்கோங்க. பி கிராஸ் 17 மைனஸ் பி. ஓகேவா, இப்போ இந்த மாதிரி எழுதிக்கோங்க. இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? இதை ப்ராடக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கேனா? இப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா, அப்போ ஏ ப்ளஸ் 3 ஈக்குவல் டு பின்ற ஒரு கண்டிஷன் இதுலேருந்து நமக்கு கிடைக்கிது. ஓகேவா, அப்போ ஏ ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு பின்னு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு இதுலேருந்து. புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் பி. அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏபிக்கு நம்ம ப்ராடக்ட் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பிஏ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் பிஏ எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு பி எழுதுவீங்க. பியோட ஆர்டர் என்னது? பி கிராஸ் 17 மைனஸ் பி. நெக்ஸ்ட்டு ஏயோட ஆர்டர் என்னது? பி கிராஸ் ஏன்னா ஃபஸ்ட்டு பி போடணும், அடுத்து ஏ போடணும். ஏயோட ஆர்டர் ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3. ஏ இங்கே வர மாதிரி எழுதிக்கோங்க. ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3 உங்களுக்கு ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக எழுதுகிறேன். ஓகேவா, அப்போது இது ரெண்டும் சேமாக இருக்கணுமா? இப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் என்னது? பிஏ எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகேவா, அப்போது இதுலேருந்து என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது நமக்கு? 17 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ. ஓகேவா, இப்போ இதுலேருந்து என்ன சொல்லிடலாம்? ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 17ன்னு எழுதலாம். இதை இப்படி எழுதலாம்.
a ப்ளஸ் b இஸ் ஈக்குவல் டு 17 எழுதலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்? a மைனஸ் b இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3 எழுதலாமா? a மைனஸ், இப்போ இதுலேருந்து இதை எப்படி எழுதலாம்? a மைனஸ் b, இந்த ப்ளஸ் b இந்த பக்கம் வந்தால் மைனஸ் வந்துடும், ஈக்குவல் டு மைனஸ் 3ன்னு எழுதலாம். ஓகேவா? இதை ஈக்குவேஷன் 1 வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் 2. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏபியோட வேல்யூவை ஃபைன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? இதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? அப்போ என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, ஏ மைனஸ், அதுக்கப்புறம் எடுத்து எழுதுன ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க, ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இங்கே ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஒரு பக்கம், வேரியபிள்ஸ் ஒரு பக்கம் உள்ள மாதிரி நான் ஈக்குவேஷனை கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? அப்போது இதை சால்வ் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாகவே இப்போ ப்ளஸ் பி மைனஸ் பி இருக்கா, இப்போ ஆட் பண்ணாலே என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகும். அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறீங்க, அப்போ மைனஸ் பி ப்ளஸ் பி கேன்சல் ஆகிடும். ஏ ப்ளஸ் ஏ என்ன கிடைக்கும்? 2a இஸ் ஈக்குவல் டு 17 மைனஸ் 3 என்ன கிடைக்கும்? 14. இப்போ 2a இஸ் ஈக்குவல் டு 14னா இதுலேருந்து a இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? 14/2 என்ன கிடைக்கும்? 7 2s are 14. அப்போ ஏயோட வேல்யூ 7ன்னு எனி ஒன் ஈக்குவேஷன், எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? பியோட வேல்யூ கிடைக்கும். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஏ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3ங்கிறது தான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அதில் ஏயோட வேல்யூ என்னது? 7 மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3. இப்போ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? மைனஸ் 3, இந்த ப்ளஸ் 7 அந்த பக்கம் போனால் என்ன வரும்? மைனஸ் 7. அப்போ மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்குது? மைனஸ் 10. அப்போ மைனஸ் மைனஸ் கேன்சல், இதுலேருந்து என்ன போட்டுடலாம்? b இஸ் ஈக்குவல் டு 10. இப்போ ஏயோட வேல்யூ 7, பியோட வேல்யூ 10. புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கோன்னு? கொஷினை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏயோட ஆர்டர் கொடுத்துட்டாங்க, ஏ கிராஸ் ஏ ப்ளஸ் 3, பியோட ஆர்டர் பி கிராஸ் 17 மைனஸ் பி. ஏபி பிஏ ரெண்டும் எக்ஸிஸ்ட் ஆனால் ஏபியோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஏபி எக்ஸிஸ்ட் ஆகணும் அப்படின்னா எது ஈக்குவலாக இருக்கணும்? நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் ஏ ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோஸ் இன் பி. இது நம்ம ஆல்ரெடி ஆர்டர் கண்டுபிடிக்கும் போது சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது நமக்கு. ஏபி ஒரு சைடும் கான்ஸ்டன்ட் ஒரு பக்கமும் வர மாதிரி ஈக்குவேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் பிஏ எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா அதுலேருந்து என்ன? அதுலேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்குது. இப்போ அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன கிடச்சிரும்? ஏபியோட வேல்யூ கிடச்சிரும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க, இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2543, பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் 3 25, ஃபைண்ட் ஏபி பிஏ அண்ட் வெரிஃபை ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா? என்ன சொல்லியிருக்காங்க? ஏபின்ற மேட்ரிக்ஸ் கொடுத்தாச்சு, ஏபின்னா ஏ இன்ட்டு பி மல்டிப்ளிகேஷன் பண்ணணும், பிஏனா பி இன்ட்டு ஏ, ஃபஸ்ட்டு பி நெக்ஸ்ட் ஏ. ஓகேவா? வெரிஃபை ஏபி இஸ் ஈக்குவல் டு பிஏ, ஏபியும் பிஏவும் ஈக்குவலா அப்படின்றத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஏபி ஈக்குவல் டு பிஏங்கிறது காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. காம்பிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டியை மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா மல்டிப்ளிகேஷன்? பண்ணாதுன்ட்டு ஏற்கனவே பார்த்துருக்கோம், அதை நம்ம இதில் செக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 3 கொஷின் நம்ம எதை பேஸ் பண்ணி பார்த்தோம்? ஆர்டர். ஓகேவா? மேட்ரிக்ஸோட ஆர்டர் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா அதோட ஆர்டர் என்ன கிடைக்கும் அப்படின்றத பேஸ் பண்ணி பார்த்தோம். இப்போ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ், மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனோட ப்ராப்பர்ட்டிஸை பேஸ் பண்ணி இந்த சம்மெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கலாமா? ஏ இன்ட்டு பி. ஓகேவா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஏ எழுதுங்க, 2 5 4 3. நெக்ஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பி 1 மைனஸ் 3 2 5. ஓகேவா? இப்போ ஏ இன்ட்டு பி கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம மேட்ரிக்ஸ் அடிஷன் சப்ராக்ஷனில் என்ன ஒரு கண்டிஷன் இருந்துச்சு? மேட்ரிக்ஸ் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷனில் இப்போ 2 மேட்ரிக்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா அது ரெண்டுமே வந்து சேம் ஆர்டராக இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ணலாம்? அடிஷன் சப்ராக்ஷன் பண்ணலாம். அதே மாதிரி இதில் என்ன கண்டிஷன்? மல்டிப்ளிகேஷனில் ஆர்டர் எப்படி செக் பண்ணுவோம்? இப்போ 2 கிராஸ் ஏயோட ஆர்டர் 2 கிராஸ் 2, பியோட ஆர்டரும் 2 கிராஸ் 2. அப்போ இது ரெண்டும் சேமாக இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன்? ப்ராடக்ட் பண்ண முடியும்னு சொல்லியிருக்கேன். இப்போ சேமாக இருக்குது. இப்போ ஏபியோட ஆர்டரும் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? பேலன்ஸ் என்ன இருக்குது பாருங்கள், 2 கிராஸ் 2 தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு சம் செய்யும்போது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்லியிருக்கேன்? எப்போவுமே ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எதை மட்டும்தான் பார்க்கணும்? ரோவை மட்டும்தான் பார்க்கணும். செகண்ட் மேட்ரிக்ஸில் எதை மட்டும்தான் பார்க்கணும்? காலம் மட்டும்தான் பார்க்கணும். ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எலமெண்ட் எப்படி வரும்? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோ, ஃபஸ்ட்டு ரோ. செகண்ட் மேட்ரிக்ஸில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு காலம் எடுத்துக்கணும். இதில் ரோ எடுத்துக்கணும், இதில் காலம் எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை மல்டிப்ளை பண்ணுங்கள், 2 × 1. ஓகேவா? ஏன்னா இந்த ஒரு ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியுறதுக்காக எழுதுகிறேன். நெக்ஸ்ட்டு சம்மெல்லாம் நம்ம டேரெக்டாக செய்யலாம். இப்போ 2 × 1. ஓகேவா?
ஃபஸ்ட்டு 2 எலமெண்ட்ஸை என்ன பண்ணிட்டோம், மல்டிப்ளை பண்ணிட்டோம். சென்டரில் என்ன போடணும், ப்ளஸ். நெக்ஸ்ட்டு 5 × 2. அடுத்த எலமெண்ட்டு பாருங்கள், இங்கே 5 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஓகேவா? ரோவில் செகண்ட் எலமெண்ட், காலமில் செகண்ட் எலமெண்ட், அப்படி தான் பார்க்கணும். ஓகேவா? இப்போ 5 × 2. இது ப்ராடக்ட் பண்ணும்போது இதுதான் என்ன வரும், ஃபஸ்ட் எலமெண்ட். 2x2 மேட்ரிக்ஸில் ஃபஸ்ட் எலமெண்ட்டாக வரும். அடுத்து செகண்ட் எலமெண்ட் எழுத போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும், அதே ரோவை எடுத்துக்க போகிறோம், அடுத்த காலமை எடுத்துக்க போகிறோம். ஓகேவா? இப்போ 2 × என்ன கிடைக்கும், -3 ப்ளஸ் 5 × 5. நெக்ஸ்ட்டு நீங்களே சொல்லுங்கள். அடுத்தது என்ன பண்ணுவோம், செகண்ட் ரோவுக்கு வர போகிறோம். அப்போ செகண்ட் ரோவை எடுத்துக்க போகிறோம். செகண்ட் ரோ அதே ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா? அப்போ 4 × 1 ப்ளஸ் 3 × 2. நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்துட்டோம். அப்போ செகண்ட் ரோ செகண்ட் காலம். ஓகேவா? அப்போ 4 × -3 ப்ளஸ் 3 × 5. அவ்வளோதான். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடச்சிரும், ஏபியோட வேல்யூ கிடச்சிரும், ஏபி மேட்ரிக்ஸ் கிடச்சிரும். இப்போ 2 × 1 2, 5 2s are 10, இங்கே 2 3s are 6. என்ன 6 மைனஸ்லாம் மறந்துடக்கூடாது. ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -6 ப்ளஸ் 5 5s are 25. 4 × 1 4 ப்ளஸ் 3 2s are 6. 4 3s are 12. என்ன 12 -12. 3 5s are 15. இப்போ என்ன கிடைக்கிது வேல்யூ நமக்கு, 2 + 10 12, -6 + 25 இருக்குது. அப்போ பெரிய நம்பருக்கு ப்ளஸ் தான் இருக்குது. அப்போ 25 - 6 என்ன கிடச்சிரும், 19. 4 + 6 10, 15 - 12 3. இது எதோட வேல்யூ, ஏபியோட வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், இதை 1ன்ட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோம், பிஏ ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ பி ஃபஸ்ட்டு, ஏ செகண்ட். ஓகேவா? பிஏ ஃபைன் பண்ணலாமா? இப்போ பி ஃபஸ்ட்டு எழுதுங்க. பி மேட்ரிக்ஸ் என்னது, 1 - 3 2 5. 1 - 3 2 5. ஏ மேட்ரிக்ஸ் என்னது, 2 5 4 3. இப்போ இதே மாதிரி சேம் தான், இதே மாதிரி மல்டிப்ளை பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எப்போவும் என்ன எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன், ரோ எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோ, இங்கே ஃபஸ்ட்டு காலம், அதுதான் என்னவா வரும், இங்கே ஃபஸ்ட்டு எலமெண்ட்டாக வரும். மல்டிப்ளை பண்ணலாமா, டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணலாமா. 1 × 2 2, 3 4s are 12. என்ன 12 -12. ஓகேவா? ப்ளஸ் போடுவீங்க, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் கிடைக்கும். ஓகேவா? இப்போ இது ஃபஸ்ட் எலமெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம், செகண்ட் எலமெண்ட் எடுக்கும்போது செகண்ட் காலம்க்கு வந்துடணும். 1 × 5 5, 3 3s are -9. ஓகேவா? ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -9. அடுத்து செகண்ட் ரோக்கு வரும். அப்போ செகண்ட் ரோ எடுத்துக்க போகிறீங்க. செகண்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம். ஓகேவா? 2 2s are 4, 5 4s are 20 ப்ளஸ் 20. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கேயே மைனஸ் போட்டோன்னா ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கிடைக்கும். அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் எலமெண்ட்டுக்கு வந்தாச்சா செகண்ட் ரோவில். அப்போ செகண்ட் காலம் எடுத்துக்க போகிறீங்க. அப்போ 2 × 5 10, 5 3s are 15. என்ன 15 ப்ளஸ் 15. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 2 - 12. இப்போ என்ன கிடைக்கும், பெரிய நம்பருக்கு மைனஸ். இப்போ -10. 12 - 2 10. 5 - 9. இப்போ பெரிய நம்பருக்கு மைனஸ். 5 - 9 -4. 20 + 4 24. 10 + 15 25. இது எதோட வேல்யூ, பிஏயோட வேல்யூ. இப்போ இது ஈக்குவேஷன் 2. இப்போ இது ரெண்டையும் பாருங்கள். ஈக்குவேஷன் 1 and 2 சேமாக இருக்கா, இல்லை. ஏபி நம்ம சொன்னோம்ல, இப்போ 2x2 மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ்னால் அகெயின் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன தான் கிடைக்கும், 2x2 மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கும். அப்போ 2x2 மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சா, ஏபி பிஏ. ஆனால் எப்படி கிடைக்கல, எலமெண்ட்ஸ் சேமாக இல்லை. அப்போ ஏபி நாட் ஈக்குவல் டு, ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2லேருந்து என்ன சொல்லிடலாம், ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. ஓகேவா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதெல்லாம் நம்ம எக்ஸசைஸில் உள்ள ஃபஸ்ட்டு 4 கொஷின் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் பேலன்ஸ் உள்ள கொஷின்ஸ் பார்க்கலாம்.
மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பேசிக் இதுதான். இது புரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஈஸியாக செஞ்சிடலாம். இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான், ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்றது தெரியணும். எப்படின்னு சொல்லியிருக்கேன் நான், ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியணும். அதுக்கப்புறம் எப்படி ஆர்டர் கண்டுபிடிக்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தான் அதை ப்ராடக்ட் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதே நமக்கு தெரியும். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம என்னது, ப்ராடக்ட் எப்படி பண்ணணுன்றது நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இதுவே அடிஷன் சப்ராக்ஷனை டைரெக்டாக அந்தந்த சேம் பிளேஸில் உள்ள எலமெண்ட்ஸை என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணி போட்டுருவோம். இதுவே மல்டிப்ளிகேஷனை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா? செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் ரோவில் செகண்ட் எலமெண்ட்னா அதே ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு செகண்ட் ரோவுக்கு வர போகிறீங்கன்னா செகண்ட் ரோவுக்கு வந்துடணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸில் எப்போவுமே ரோஸை பார்க்கணும், செகண்ட் மேட்ரிக்ஸில் எப்போதுமே காலம்ஸை பார்க்கணும். ஓகேவா? அது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப ஈஸி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.